ஆஸ்ட்ரோவேட் ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2024ஐ பொறுத்த வரைக்கும் கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்த தனுசு ராசி. நல்ல வேலைங்க, ஆனால் அந்த வேலையில் நிம்மதி இல்லை. நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை. நல்ல தொழில் அமைந்தாலும் கூட அந்த தொழிலை நடத்துவதற்கு கடுமையான போராட்டங்களை சந்திக்கின்ற சூழ்நிலை. அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், பொது வாழ்க்கையிலாகட்டும் ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் அமைந்துவிட்டது. ஆனால் 2025 எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த உடனே சொல்லிடுறேங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு ஆண்டாகத்தான் நான் பார்க்கிறேன். குருவும் சனியும் சேர்ந்து ஒரு ஆண்டாகத்தான் பார்க்கின்றேன். காரணம், சிரசு என்று சொல்லக்கூடிய மேஷம், அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பாதத்தை பார்த்தீங்கன்னா மீனராசி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார். சனி பகவான் குருவின் வீட்டுக்கு செல்வதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும். சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை. 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி இல்லாவிட்டாலும் கூட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் எந்த விதமான நற்பலனையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு கூட்டுக்குள் அடைபட்ட ஒரு கிளி மாதிரி தான் வாழ்க்கை. கூடு என்னமோ தங்க கூண்டு தான், ஆனால் அதனால் கிளிக்கு என்ன பயன்? அந்த மாதிரி கடுமையான ஒரு மனவேதனையை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் 2025 ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாகத்தான் அமைக்கும். என்னுடைய மனதில் தோன்றுகிறதில்லை சோழி பிரசனம் அவ்வாறு தான் சொல்லுகின்றது. நான் சொன்னேன் அல்லவா, சனி பகவான் குருவினிடமாகிய மீனத்துக்கு செல்கின்றார். அவ்வாறு செல்லும் பொழுது நீங்கள் ஈடுபடும் புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவீர்கள். அந்த முயற்சி தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தனுசு ராசி. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது எச்சரிக்கையாக இருங்க. யாரிடமும் அந்யோன்யமாக பழக வேண்டாம் இந்த ஆண்டுகள். காரணம்னா, இந்த 2025ஆம் ஆண்டில் முதல் 4 மாதம் 3 மாதம் பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கின்றன. இந்த 2025இல் பார்த்திங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய பயிற்சி 3 பயிற்சிகளை சந்திக்க போகின்றார்கள் தனுசு ராசி. 1/1/2025 பார்த்தா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, தனுசுவில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இப்படி கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையை தந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு 29/3/2025 பயிற்சி ஆகின்றார்கள். ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு 18/5/2025, குரு பகவான் 15/5/2025 பயிற்சி ஆகின்றார்கள். அதே நேரம் இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரே ஒரு சின்ன புள்ளி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதும் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதும் தான் காரணம். செவ்வாய் வக்ரகதியில் இருந்தாலும் கூட ஈடுபடும் புதிய முயற்சிகளை வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்தி தருவார். புரிந்து கொள்வதில் சில சிரமங்கள் இருக்கலாம், புரிபடாத சில விஷயங்கள் இருக்கலாம். அதிகாரம் படைத்த அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய, பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடிய, அதிகாரம் படைத்த துறையில் இருக்கக்கூடியவர், யூனிஃபார்ம் அணிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த 2025 4 மாதங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒருவரை புரிந்து கொள்வதில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருப்பதனால எளிதில் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை, இருக்கின்ற பதவிக்கு சங்கடங்களையும் சில அவமானங்களையும் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க. ஒரு நிலையை அடைவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க, எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள். க்ஷணத்தில் அதை இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையை பகைவர் உருவாக்க இருப்பதனால கவனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டம். செவ்வாய் பலகீனமான காலகட்டம். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு பலப்படும். செவ்வாயினுடைய புரிந்து கொள்ள தன்மை இல்லாவிட்டாலும் கூட களத்திரகாரகன் சுக்கிரன் தனுசுவுக்கு பலமாக இருப்பதனால கணவன் மனைவியினுடைய உறவு பலப்படும். எதையுமே புத்தி சாதுரியத்தால் சாதித்து காட்டுகின்ற ஒரு மனோநிலையை புதன் அமைத்து தருவார். ராசியாதிபதி குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாட்களாக குடும்பத்தில் வரும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிம்மதியான தருணத்தை பெறக்கூடியவர்கள். சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த காலம் மாறி குடும்பத்தோடு சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் பண வரவு நிச்சயமாக உண்டு. போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட சாமர்த்தியமாக ஜெயித்து காட்டுவீர்கள்.
மிகுந்த கவனத்தோடு செயல்பட நேரமும் இதுதான். கடன் சுமை குறைய புதிய வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் பிறக்கும். அதே நேரத்தில் நிறுவனங்களில் இருந்து சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக முயற்சி பண்ணுங்கள். செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால கவனமும் நிதானமும் தேவை. இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாத ஒரு தருணமும் இந்த தருணம்தான். கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற சூழ்நிலையை குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் அமைத்து தருவார். உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம், கனவுகள் நனவாகலாம். அதே நேரத்தில் மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் எளிதில் பங்கிட்டு கொள்ள வேண்டாம். நண்பன் யார், பகைவன் யார் புரியாத புரிபடாத ஒரு காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் 2025ஆம் ஆண்டு நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். 3 கிரகங்கள் பலத்தோடு இருக்கின்றன. இந்த கிரகம் உங்களுக்கு துணையாக இருந்து விட்டாலே போதும். அதுதான் சனி பகவான். சனி பகவான் கடந்த காலம் 2024 கொடுக்க மறந்ததை 2025 கொடுப்பார். மனது தவறான பாதையை நோக்கி செல்லாமலும் தவறான மனிதர்கள் தொடர்பு இல்லாமலும் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற சகசிரலிங்கேஸ்வரரை மனமுருக பிரார்த்தனை செய்வதோடு ஒரு வில்வ மாலையோ வில்வத்தாலோ அர்ச்சனை செய்துவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவர் உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்து மகிழ்வீர்களானால் சனியும் அருளும் சேருவதோடு குருவும் சனியும் சேர்ந்து 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, மனோதிடத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும்.